good get there? Yes, he does. Needs some boundaries, India. அண்ணா கேசரி செஞ்சிருக்கேன், ட்ரை பண்றீங்களா? இது வேறயா? சும்மா பிகு பண்ணாதீங்க. Superb. Just a little bit of room. இந்த என்னங்கண்ணா? எடுத்துக்கோங்க. என்னங்கண்ணா? அவனோட கேட்க நினைச்சிருந்தேன். எல்லாத்தையும் விட்டு விடுக்குன்னு அண்ணன் கூப்பிடுவ ஒன்று மட்டும். ஒரு கமிட்மெண்ட் இல்லாம கமிட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்படின்னு ஒன்றும் இல்லடா. பிறந்த நாளுக்கு அவ கேசரிக்கு தெரிய நினைச்சிட்டு இருக்கியா? வேணாம், தப்பாயிரும். சுகு, என்னடா நீங்க நம்ம லோகனுக்கு பிறந்த நாள் சொன்னானா? சொல்லவே இல்ல. பார்ட்டி ஏதாவது கேட்டுருந்தா? ஆமா, பெரிய அம்பானி பார்த்துட்டு உன் பிறந்த நாளைக்கு என் வீட்டில் கேசரி நாளை போயின்னு சொல்லுன்றா. நான் எஸ்ஐ ஆனதுக்கப்புறம் மாத சம்பளத்தை வாங்கி இங்கே எல்லாத்துக்கும் பார்ட்டி தான். அது வரைக்கும் ஒன்றும் கேட்காதீங்க. அண்ணா, என்ன? கோயம்புத்தூர் போனீங்கன்னா எனக்கு இந்த நோட்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. கோயம்புத்தூர் வந்து காலேஜ் போனீங்க, அதான் வருவாங்கல்ல, அவங்க வேணும் சொல்லுங்க போ. அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த நோட்ஸ் வேணும். இப்ப உன பார்த்தா சொன்னா இல்லடா. இப்படியே போனா நம்ம ஜெயிச்சலாம் மச்சான். Well, this is going to be a long distance as well. ஏன்னு தூங்கலையாடா? கடையில் பிரச்சனையா? வீட்டில் பாட்டி எதாவது சத்தம் முடிச்சா? பத்து மணி ஆச்சு. சரி, காலை பேசிக்கலாம், போய் படுப்போ. என்னாச்சு இவனுக்கு? டே சேகரா, எங்க அப்பாவுக்கு தெரியாம எடுத்துட்டு வர்றதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. வாட்டர் டேங்க் போலாமா? வா போலாம். பேர் தான் வாலி விளையாட்டு, உள்ள ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ காசெல்லாம் வீணா போகுது. டே டே டே, என்னடா நீ பாட்டுக்கு வந்தோம் பெரிய புடுங்க மட்டையாட்டு அடிச்சிட்டு இருக்கிற இந்தா எடுத்துக்கோ. ஊற்றி ஊற்றி வைக்கிறான். இந்தாடா. எனக்கு வேணான்னு சொன்னல. டேய் நண்பேண்டா. டேய், நீ என்ன எப்படி இருக்க? மூஞ்சி வச்சுட்டு தக்காளி. டேய், உனக்கு என்ன ஆச்சு? இப்படி குத்தச்சு உட்காந்துட்டு ஒழுங்கு சொல்ல என்ன அர்த்தம்? பிரச்சனை என்னன்னு சொன்னதான் தெரியும். அளவா குடி. தேகர குடிக்கிறியாடா? நீ குடிக்காமலே குடிச்ச மாதிரி நீ குடிக்க மாட்டேன். நீ போலீஸுக்கு குடிக்கக்கூடாது, தொப்பை வந்துடும். காலையில் நீங்கள்லாம் வேலைக்கு போகணும்ல, சீக்கிரம் தூங்குறேன். தள்ளி படுறா. தள்ளி தான்
டேய் டேய் சேகர் வேலையை போகணும்டா பழகு. அப்பா உங்க ஸ்கூட்டர் செய்யுங்கப்பா. ஸ்கூட்டர் சாதானே இப்போதான் 2000 செலவு பண்ணி வச்சு. அப்பா பிரச்சனை தெரியாது பேசாதீங்கப்பா. சொல்லுங்கப்பா எங்க உங்க ஸ்கூட்டர் சாவி? ஏய் எடுக்கலாம்னு சொல்ற, நீ பாட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்க. சூரியனா சார் மருந்து குடிச்சு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கணும். பாத்து போயா. நல்லா கிளீன் பண்ணிரு. ஏடா பாத்தியல எவ்வளவு சிரமம்னு தேவையாடா இது? ஏப்பா இங்க வாங்க. யாரு உங்க ஃப்ரெண்டா? ஆமா. நல்ல ட்ரீட்மெண்ட். இங்க பாருங்க, வயிறு ரொம்ப புண்ணா இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு பழம் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தடவை சூசைட் அட்டன் பண்ணி நம்ம ஆஸ்பத்திரியில தண்ணி குடிச்சிட்டான்னா ஜென்மத்துக்கு சூசைட் அட்டன் பண்ணவே மாட்டான். தம்பி முருகா, டாக்டர் வரதுக்குள்ள கிளீன் பண்ணிட்டு அந்த பெட்டுக்கு கொண்டு போயிரு. தேங்க்ஸ். சரி வரட்டுங்களா? முருகா வந்துரு. சரிண்ணா. தம்பிங்களா பாத்துங்க, டீ சாப்பிட்டு வந்துடுறேன். மனுஷனா நீ? அறிவு இருக்கா உனக்கு? நேற்று ராத்திரி அவ்வளவு தூரம் கேட்டல சொன்னியா நீ? இப்ப என்ன ஆகி இப்படி பண்ணிருக்க? டேய் விடுறா. என்ன மேட்ரு? சொன்னதால தெரியும். உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா கேட்டு பார்த்துட்டேன். சொன்னதானே? இங்க அவங்களாம் மனுஷன் நினைச்சு ஆகும். சரி இதை பற்றி அவன்கிட்ட ஒன்றும் கேட்க வேண்டாம். அவனா சொல்லட்டும். நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பார்த்துக்குங்கடா. நானே வரேன். ஏன் எப்படி பார்க்குறான்? சாமி இப்ப எப்படி இருக்கான்? இப்போ பரவாயில்லம்மா. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல்ல. இந்த வர்றேங்க. ஒரு நிமிஷம் கூட பொறுக்க மாட்டாரு. சாந்தி என்னண்ணா? காலேஜ் போகும்போது கொஞ்சம் சாத்துக்குடி பழம் வாங்கி ஹாஸ்பிட்டல் பார்த்து கொடுத்துட்டு போயிடலாம். சரிங்கண்ணா. அப்படி ஓரமாக போய் உட்காருமா. இந்த வடையும் டீயும் குடிச்சா வெளிக்கு வராது, திருப்பி இதே ஆஸ்பத்திரிக்கு வரணும். சும்மா கிடைக்குதுன்னு சோறு மாதிரி தின்றுருக்கான் பாரு மாத்திரையை. நைட்டு எத்தனை தடவை கேட்டோம். சொன்னாண்ணா இந்த சொல்லுவாங்க தான். நீ உள்ள போன வரேன். வாடா வாடா. எப்படா இருக்கா? உள்ள யார் இருக்கா? உள்ள பாட்டி மகிழ்ச்சி இருக்காங்க. போகுது. தம் இருக்காடா? முதல்ல டீயை குடி. எப்போ ரீசார்ஜ் சொன்னாங்களா? டாக்டர் கேட்டேன், சாயந்தரம் போயிடலாம் சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்டா இங்கே நின்றுட்டு இருக்க? தம் அடிக்க வந்தேன். 2 சிகரெட் தாங்கக்கா. இந்தா. வேணாம். அவன்கிட்ட கேட்டியா? கேட்டேன். என்ன சொன்னா? சொன்னான் கடையில் இன்ஜெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டேன். எங்கள் ஓனர் சத்தம் போட்டார். நர்ஸும் அதை பார்க்காம போட்டாங்க. பேஷண்ட் சீரியஸ். டாக்டர் கூப்பிட்டு வான் பண்ணார். ஏதாவது தப்பு நடந்தா உன்னதான் கை காட்டு பண்ணார். அதனால தான். அதுக்காக மருந்து குடிச்சிட்டா நீ? டேய், ஒரு வேலை பார்த்தா இதமா பதமா பக்குவமா பார்த்து வேலை செய்யணும் இல்லையா? வேலையை செய்யக்கூடாது. என்ன மாதிரி